ஒரு மன்னன் இருந்தானாம். அவனுக்கு எதுக்கெடுத்தாலும் சகுனம் பார்க்குற பழக்கம் இருந்திருக்கு. இத பயன்படுத்தின அந்த ஆஸ்தான அரண்மனை ஜோசியன் வந்து நெறைய இப்படி சகுனம் பார்க்கணும், அப்படி சகுனம் பார்க்கணும்னு சொல்லி, நெறைய பொற்காசுகள் அந்த மன்னன் கிட்டேருந்து வாங்கி குழிச்சிட்டு இருந்திருக்கான். அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு அந்த மன்னன கூப்பிட்டு, "மன்னா, நீங்க ஏதாவது ஒரு காரியம் தொடங்கக்குள்ள மொதல்ல வந்து ரெட்டை காகத்த பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தொடங்குன எல்லா காரியத்திலயும் வந்து வெற்றி உண்டாகும். நீங்க நெனச்ச எல்லா காரியங்களும் ஜெயம் உண்டாகும்." அப்படின்னு சொல்லி சொல்றான். இத நம்பின மன்னன் வந்து உடனே சேவகன கூப்பிட்டு, எங்க வந்து நீங்க வந்து நகர்ல வந்து ரெட்டை காகத்த பார்த்தாலும், உடனே எனக்கு வந்து தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அன்னையிலேருந்து அந்த சேவகனுக்கு எங்கெல்லாம் வந்து ரெட்டை காகம் இருக்குமோன்னு சொல்லி தேடி அலையறதே வேலையா போகுது. அப்படி ஒரு நாள் வந்து ஒரு வீதியில வந்து ஒரு மரத்துல ரெட்டை காகம் உட்கார்ந்திருக்கு. இத உடனே வந்து அரசன்கிட்ட சொல்லணுன்ட்டு ஓடி வந்து தகவல சொல்றான். அரசனும் நம்பி வந்துட்டு போய் பார்க்கறதுக்காக போறாப்ல. அங்க போய் பார்த்தாக்கா, அதுல ஒரு காக்கா வந்து பறந்து போயிடுது. ஒரு காக்கா தான் இருக்கு. இத பார்த்த மன்னனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. இவன் நம்மகிட்ட தவறான தகவல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு 100 சவுக்கடி குடுங்க அப்படின்னு சொல்லி தண்டனை குடுக்குறாப்ல. அப்படி தண்டனைய வந்து குடுக்கக்குள்ள அந்த சேவகன் வந்து சிரிக்கிறான். மன்னனுக்கு இன்னும் கோவம் வருது. நீ பண்ண தவறுக்கு தண்டனை குடுக்குறேன். நீ சிரிக்கிற. எதுக்காக சிரிக்கிற? காரணத்த சொல்லு அப்படின்னு சொன்னோனே, மன்னா மொதல்ல அந்த ரெட்டை காகத்த பார்த்தது நான் தான். அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட மன்னனுக்கு வந்து சுருக்குன்னு ஒரு மாரி மனசு உறுத்துது. இந்த கதைய எதுக்கு சொல்றோம் அப்டின்னா, நம்ம வந்து சகுனன்ற பேர்ல வந்து நெறைய பேரோட மனச வந்து புண்படுத்துறோம். உதாரணத்துக்கு நம்ம வெளியில போக்குள்ள யாராவது ஒரு விதவை வந்து எதிர்ல வந்தாக்கா, இவங்கள பார்த்துட்டு போனா அந்த காரியம் வந்து நல்லபடியா நடக்காது அப்டின்னு சொல்லி நம்ம திரும்ப வந்துர்றோம். விசேஷ நாட்கள்ல, சுப காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நல்லா வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறோம். இது எந்த அளவுக்கு உங்களுடைய மனச காயப்படுத்தும் அப்டிங்கிறத பத்தி நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. உண்மையிலேயே சகுனம் அப்டின்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஆழ் மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாவும், அறிவியல் ரீதியாவும், விஞ்ஞான ரீதியாவும் வந்து நிரூபிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஆழ் மனசுல நம்ம அத நம்புறோம். இவங்கள பார்த்துட்டு போனா இந்த காரியம் நடக்காது அப்படி சொல்லி நாம நம்புறதுனால மட்டுமே அந்த காரியம் வந்து தடப்படுமே ஒழிய, எதிர்ல வந்தா அவங்க எந்த காரணம் அவங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? எதுவுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு யாரோடைய மனசையும் வந்து புண்படுத்தாதீங்க. நம்ம வந்து எவ்வளோ ஒரு வாழ்க்கை நம்ம வாழப்போறோம். இந்த ஒரு வாழ்க்கையில வந்து யாருடைய மனசையும் புண்படுத்தாம நம்ம கடந்து போவோம். இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கதைய சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு படிச்சதுல ரொம்ப புடிச்ச கதை இது. சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கதை யாரோட மனசையாவது புண்படுத்தி இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க.